Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு அழகான 5G பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து Infinix Hot 50ங்கற 5G ஃபோன் தான். உங்களோட பட்ஜெட் 10000 ல இருந்து 16000 வரைக்கும் ஒரு பிராண்டட் ஃபோன் வந்து பாக்குறீங்க அப்படினா அப்ப வந்து இந்த வீடியோ வந்து நோட் பண்ணுங்க. இந்த ஃபோன் வந்து கிரீன் பிளாக்ங்கற ரெண்டு கலர்ல வருது. பிளாஸ்டிக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோன் 188 கிராம் தான். சோ உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். வாங்க இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 4GB, இன்னொரு வந்து 8GB. இதுல நான் எதை சூஸ் பண்றது அப்படினா நீங்க வந்து லைட் யூசர் அப்படினா பேஸ் வெர்ஷன் 4GB வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் ஹெவி யூசர் அப்படினா 8GB வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். RAM வந்து அதிகமா இருக்கறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினா ஆப் வந்து ஃபாஸ்டா வந்து லோட் பண்ண முடியும். மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் வந்து ஜெனரலா ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டா இருக்கும். சோ அதனால 4GB ல ரன் பண்றதுக்கும் 8GB ல ரன் பண்றதுக்கும் வித்தியாசம் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாம இந்த மல்டிடாஸ்கிங் மூலமா 20 ஆப்ஸ் வந்து நீங்க சைமல்டேனியஸா வொர்க் பண்றக்கூடிய ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. அடிஷனலா இந்த ஃபோன் வந்து 8GB வந்து வெர்ச்சுவல் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து தான் இந்த வெர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ டெடிகேட்டடா இருக்கிற RAM தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்ல 128GB வந்து மாசா கொடுத்திருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஃபோன்ல. சோ இதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் வீடியோஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து UFS 2.2 ல வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாம 1TB வந்து பார்த்தோம் அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் வந்து OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS XOS 14.5 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஆனா இந்த ஃபோன்ல வந்து ஒரு அப்டேட் கூட பார்த்தோம் அப்படினா எதுமே மென்ஷன் பண்ணல. மினிமம் ஒரு அப்டேட் கொடுத்தாலாச்சும் ஒரு பெட்டரா இருக்கும். 2 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோன்ல நல்லாவே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். சோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படினா மினிமம் 5000 பவர் மில்லியம்ஸ் பவர் இருந்தனா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த ஃபோனும் பார்த்தோம் அப்படினா 5000 வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கு. சோ 10 வாட்ஸ் சார்ஜர்னால 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா டைம் இருக்குது. இது வந்து ஒரு மைனஸா இருக்கு. ஓகேங்களா? சோ பேட்டரி பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. ஆனா சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படினா ஸ்லோவா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல பார்த்தோம் அப்படினா MediaTek D6300ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரீசன்ட் 2024 கான சிப்செட். இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படினா 2.4 GHz வந்து கொடுக்கறாங்க. சோ இது மூலமா வந்து டெய்லி டாஸ்க்லாம் ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். சோஷியல் மீடியா, YouTube ஸ்ட்ரீம், browsing, casual game இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். மெயினா வந்து இந்த சிப்செட் பார்த்தோம் அப்படினா பவர் எஃபிஷியன்சிக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பார்த்தோம் அப்படினா நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. ஹெவியான டாஸ்க்லாம் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனா வந்து அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். சோ அதனால ஒரு அவரேஜான லெவல் வந்து இந்த ஃபோன்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். கேமிங்கான கிராபிக்ஸ் பார்த்தோம் அப்படினா ARM Mali G57 MC2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் பார்த்தோம் அப்படினா அவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல பார்த்தோம் அப்படினா 6.7 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து ரெசல்யூஷன் யூசுவலா பட்ஜெட் ஃபோன்ல HD+ தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்ல எது இம்ப்ரூவ் பண்ணல. HD+ தான் கொடுத்திருக்காங்க. Full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா வந்து கொடுக்கல. refresh rate வந்து பார்த்தோம் அப்படினா 120 Hz வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். யூசுவலா வந்து 90 கொடுப்பாங்க. பட் இதுல வந்து 120 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் LCD பேனல் IPS வந்து கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட்ல மோஸ்டா AMOLED LED பேனல் வந்து எதிர்பார்க்க முடியாது. அது கொடுத்திருந்தானா இன்னும் எக்ஸலென்ட்டா இருந்திருக்கும். ஆனா வந்து IPS தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவுட்டோர் பீக் நெட்ஸ் பார்த்தோம் அப்படினா 500 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பிக்சல் டென்சிட்டி வந்து 262 ppi தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 300 மேல இருந்தது அப்படினா இன்னும் வந்து டிஸ்ப்ளே வந்து சூப்பரா இருந்திருக்கும். சோ ஓவராலா டிஸ்ப்ளே பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப்ல வந்து பேக் கேமரா இருக்கு. இதுல மெயின் கேமரா வந்து 48 MP வந்து Sony IMX582 வந்து சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் டூயல் AI கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்கு. சோ அது இல்லாம இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா 2K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஈவன் லோ லைட் கண்டிஷன்ல கூட பார்த்தோம் அப்படினா பேக் கேமரா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ரீசன் வந்து பார்த்தோம் அப்படினா Sony சென்சார் யூஸ் பண்றதுனால ஒரு பெட்டர் குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்.
அது இல்லாமல் வந்து செல்ஃபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் HD வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 12+ கேமரா மோட்ஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக, அதாவது ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. நீங்கள் 4GB ரேம் 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 10,000 இருக்குது. அதுவே நீங்கள் 8GB 128GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 11,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸ். ஒரு 1000 தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்குது. அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ 188 கிராம் வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. அதனால் கைக்கு வந்து ஒரு கச்சமான ஃபீல் வந்து பார்க்கலாம். திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி, 7.8 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஸ்லிம்மான ஃபோன் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப்-C வந்து கொடுத்துட்டாங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் 3 ஸ்லாட் வந்து யூஸ் பண்ண முடியாது, 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து DTS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ DTS சவுண்ட் அப்படின்னாலே ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோனில் வந்து ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் 3.5mm ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FM ரேடியோக்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா வெட் டச் டெக்னாலஜி. ஸோ இந்த வெட் டச் சப்போர்ட் மூலமாக உங்கள் ஃபோனில் ஈரமாக இருந்தாலோ அல்லது மழைத்துளி பட்டாலோ உங்கள் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ அது வந்து இந்த ஃபோனில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது இல்லாமல் பட்ஜெட் ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகாது. 128GB போதுன்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவே இருக்காது. 128GB தாண்டி யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு லைட்டான இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா 64GB கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட் ஆகும். 128GBங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரேஜ். ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதனால் இது வந்து ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டான ட்ராபேக் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் சொல்லலாம். யூஸ்வலாக எல்லா கம்பெனியுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுக்குறதே இல்லை. ஆனால் அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மாசாக இருந்திருக்கும். இந்த ஃபோன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. பட் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா HD+ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபோனில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக இருக்குது. அதாவது 2 hours வந்து மினிமம் வந்து இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ண அப்படின்னா மினிமம் 2 hours வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இதில் கொடுத்துருக்கு வந்து 10 watts சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மினிமம் வந்து 2 hours வந்து ஆகும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து ரீசன் டு பை. ஸோ இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தானா அப்படின்னா ரீசன் டு பை தான். ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ, விவோ, ஓப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த ஒரு லெவல் மேலே இருக்குது. ஸோ அதுவும் பிராண்டட் தான், இதுவும் பிராண்டட் தான். பட் அந்த பிராண்டட் அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதோட ஒரு அடுத்த லெவல் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து பேட்டரி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். ஏன்னா சோனி கேமரா கொடுத்ததுனால ஒரு ஹை குவாலிட்டி வந்து பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஈவன் லோ லைட் கண்டிஷனில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க, டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோன். அது இல்லாமல் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. மற்ற நீங்கள் ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ, விவோ எல்லாமே பட்ஜெட் ஃபோன் கொடுக்குறாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து 12,000 மேலே தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரீசன் டு பை பார்க்கும்போது ஒரு ஓவராலாக ஒரு 10,000க்குள்ளே ஒரு ஸ்லிம்மான ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி. அடுத்தது இந்த ஃபோனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெட்செட் இருக்கும்.
அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. 10 வாட்ஸ் வந்து சார்ஜர் வந்து இருக்கும். சிம் டூல் இருக்கும். ஃபோனுடைய கேஸ் கொடுத்துருப்பாங்க. யூசர் கைடு இருக்கும். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இன்னைக்கு டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5க்கு 4.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 5க்கு 4.1 கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.4 கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.2ல கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.